முக்கிய செய்திகள். மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பாக இருப்பதால் அதன் செயல்பாடுகளை தொடங்கலாம். நிபுணர் குழு ஒப்புதல். ஜெயலலிதா மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தானே புயல் தாக்கிய 3 நாட்களுக்கு தமிழக அரசு நிவாரணப் பணிகளை செய்யவில்லை. சட்டசபையில் தேமுதிக குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்கள் நல பணியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் தனி நீதிபதி சுகுணா கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி சுகுணா கடந்த 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தார். இந்நிலையில் அவரது உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறை செயலர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மக்கள் நல பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பணி நீக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் சங்கம் மூலம் வழக்கு தொடர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனி நீதிபதி சுகுணா உத்தரவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற முதல் பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே தங்களுக்கு பணி வழங்கப்படாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் மீண்டும் போராட்டம் நடத்தப்போவதாக மக்கள் நல பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டுள்ளதால் அதன் மின் உற்பத்திக்கான செயல்பாடுகளை தொடங்கலாம் என்று நிபுணர் குழு ஒன்று அறிக்கை அளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையத்தில் அணுசக்தி திறன் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த மத்திய அரசு நிபுணர் குழு ஒன்றை நியமித்திருந்தது. இந்த குழு கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட 70 பக்க அறிக்கையை நேற்று மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. அதில் அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியம் வகுத்துள்ள நிபந்தனைகளின்படி கூடங்குளம் அணு உலையில் அணுசக்தி செயல்திறன் மற்றும் திட்டப்பணிகள் முடிவடைந்துள்ளது என்றும் இதன் பாதுகாப்பு செயல்பாடுகள் திருப்திகரமாக உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அணு உலை ஒப்புதல் செயல்பாடுகளும் பாதுகாப்பான நிலையில் இருப்பதால் கூடங்குளம் அணு உலையில் மின் உற்பத்தியை உடனடியாக தொடங்கலாம் என்று நிபுணர் குழு தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதுகாப்பு குறைபாடும் ஏற்படாத வகையில் அணு உலையில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அணு உலைக்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு அணுசக்தி திட்டத்தின் உண்மைத்தன்மை குறித்து தவறான தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதால் கூடங்குளம் மக்கள் இயக்கம் தவறான திசையில் திருப்பப்பட்டுள்ளதாகவும் நிபுணர் குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மத்திய குழுவிடம் இது தொடர்பாக இனி பேசப்போவதில்லை என்று போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகாமல் வாய்தா மேல் வாய்தா வாங்கி ஜெயலலிதா வழக்கை தாமதப்படுத்தி வந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பெங்களூர் நீதிமன்றத்திற்கு 2 முறை வழக்கு விசாரணைக்கு சென்ற ஜெயலலிதாவிடம் நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டு நீதிபதிகள் திணறடித்தனர். அனைத்து கேள்விகளுக்கும் தெரியாது என்றே ஜெயலலிதா பதில் கூறியிருந்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தை காரணம் காட்டி இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கை முதலிலிருந்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி இயக்குநரகம் அமைத்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழக சட்டசபையில் நேற்று நடைபெற்ற ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தாமதமாக நடைபெற்றது என்றார். முதல் 3 நாட்களுக்கு எந்தவிதமான நிவாரணப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடிக்கடி ஆய்வு செய்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தனி இயக்குநர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் நாள்தோறும் கடத்தப்படுவது குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாகவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் ஜெயக்குமார் உரையில் இல்லாததை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பன்ருட்டி ராமச்சந்திரன், அவையின் மரபுப்படி அரசு குறிப்பிடாததை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுதான் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியின் முக்கிய பணி என்று தெரிவித்தார். தமிழ் மக்கள் இன்னும் பெரிதும் கஷ்டங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கடத்தப்படுவதும் கொல்லப்படுவதும் வாடிக்கையாக இருக்கிறது. தமிழர் பகுதிகளில் சுமார் 2 லட்சம் சிங்கள வீரர்கள் இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியே இராணுவ பூமியாகத்தான் இருக்கிறது. மக்கள் நடமாட்டமே பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருஷ்ணா அவர்கள் அங்கே சென்றார். வீடு கட்டும் திட்டம் பற்றி எல்லாம் பேசினார்களே தவிர அங்கே வாழ்வுரிமையே இல்லை என்பதை பற்றி அவர் பேசியதாக தெரியவில்லை. இலங்கை அரசே லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன், பாடம் பெறுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு கமிஷன் என்று ஒன்றை போட்டு அவர்களே விசாரித்தார்கள். ஆகவே அங்கே உள்ள அந்த இராணுவம் தமிழர் பகுதிகளிலிருந்து திரும்ப பெறப்பட வேண்டும். இந்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு இந்திய அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும் என்றும் என்னால் எடுத்து சொல்லப்பட்டது. அண்ணா ஹசாரேவுக்கு தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளதாக அவரின் குழுவினர் தெரிவித்த கருத்துக்கு ஹசாரே மறுப்பு தெரிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்றக் கோரி டிசம்பர் மாதம் 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய சமூக சேவகர் அண்ணா ஹசாரேவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து உண்ணாவிரதத்தை பாதியில் முடித்துக் கொண்ட அவர் புனேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படாததை அடுத்து ஹரியானா மாநிலம் கோர்கானில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே அவருக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர் தவறான சிகிச்சையை கொடுத்துள்ளதாக அண்ணா ஹசாரேவின் குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக 70 வயதை கடந்த அண்ணா ஹசாரேவுக்கு அதிக அளவு வீரியமுள்ள மருந்துகளை கொடுத்ததால் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். அவர்களின் இந்த கருத்தை மறுத்துள்ள அண்ணா ஹசாரே, தமக்கு அதிக அளவு மருந்து கொடுத்துள்ளதாக எழுந்த சர்ச்சை தேவையில்லாதது என்று குறிப்பிட்ட அவர், இது தமக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்று குறிப்பிட்டார். தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பருவமழை முடிந்து பனியின் தாக்கமும் குறையத் தொடங்கியுள்ள நிலையில் நேற்று காலை தமிழகத்தின் வடக்கு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றின் சுழற்சி காரணமாகவே இந்த திடீர் மழை பெய்துள்ளதாக தெரிகிறது. சுனாமி தாக்குதலுக்கு பின்னர் இயற்கையின் செயல்பாடுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் பருவகாலங்கள் குறித்து தெளிவாக அறிவது கடினமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மும்பை வெடிகுண்டு தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஜ்மல் ஹசாப்புக்கு உரிய தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று அவரது வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் கெடுக்கும் வகையில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் குழு ஒன்று நாட்டின் வர்த்தக தலைநகரமாக விளங்கும் மும்பையில் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள், இராணுவத்தினர், போலீசார் உட்பட 166 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீவிரவாதிகள் தரப்பில் 9 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அஜ்மல் ஹசாப் என்ற தீவிரவாதி மட்டும் உயிருடன் பிடிபட்டு அவனுக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டது. அஜ்மல் ஹசாப்புக்காக வாதாட ராஜு ராமச்சந்திரன் என்ற வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இந்நிலையில் அஜ்மல் ஹசாப் மீதான வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அப்தாப் ஆலம் முன்பு நடைபெற்றது. அப்போது வாதாடிய ஹசாபின் வழக்கறிஞர் அஜ்மல் ஹசாப் மீது தேசத்திற்கு எதிரான சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றும், கொலை குற்றவாளியாக கருதப்படும் அஜ்மல் ஹசாப் இந்திய நாட்டிற்கு எதிரான போரில் ஈடுபட்டார் என்பதற்கு அரசு தரப்பில் தேவையான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அஜ்மல் ஹசாப்புக்கு மும்பை நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதி செய்தது. மேலும் அவரை 5 முறை தூக்கில் போடும்படி மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் அருகே சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து தீயில் எரிந்து நாசம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். சசிகலா தம்பி திவாகரன் எங்கே? கைது செய்ய முடியாமல் திணறும் போலீசார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.